துணை ஜனாதிபதியாக இன்று காலையில் பதவியேற்ற மேதகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருடைய பதவியேற்பாளர்கள் கலந்து கொள்வதற்காக அண்ணன் லட்சராஜா மற்றும் மாநில நிர்வாகி உட்பட நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காலை அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் டெல்லியிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்படின்னா, ஆளுங்கட்சிக்காரங்க போனா, அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா அதற்கு தனியாக அனுமதி, சிறப்பு அனுமதி கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு. ஆனால் நமக்கெல்லாம் பேருந்து வந்துன்னாக்கி அதுக்கு தடை வைக்கிறாங்க. கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. பேனர் அதிகம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதே இது காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ போயாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசு அவங்கள பற்றி ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ யாராவது போட்டாச்சு உடனடியாக அரெஸ்ட் பண்ணி வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் கொண்டு போடுறாங்க. எங்களுடைய கட்சி சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் உடனே அவரை கைது பண்ணி கடலூர் சிலையை கொண்டு போகிறோம். இதுதான் இந்த அரசு. அதனால தான் அந்த அரசு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மோடியோடைய தாயார் மோடியை திட்டுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பீகாரை சார்ந்த காங்கிரஸ், அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நாங்கள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்திருக்கிறோம். இதுதான் அந்த எதிர்கட்சிக்காரங்களுடைய அந்த ஐஎன்டிஐ, இந்தின்னு கூட சொல்லக்கூடாது, ஐஎன்டிஐ அந்த கூட்டணிக்கு அவங்களுக்கு என்னன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழிமுறை அல்லது எப்படி பேசணும், எப்படி நடத்தணுங்கிறது கூட ஒரு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஐஎன்டிஐ கூட்டணி. இல்லைங்க, தனி அதாவது பாரதிய ஜனதா கட்சி தினம் தினம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாரத நரேந்திர மோடி அவர்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். எங்களுடைய உள்துறை அமைச்சரும் அதே மாதிரி உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்தவர்கள் எந்த கிழமை போறார்கள் என்பதை பற்றி நாம கருத்து சொல்ல முடியாது. பாராட்டு விழா அது தெரியல, அதை பத்தி எனக்கு இல்ல. கண்டிப்பா கலந்துக்கல, அதை பத்தி ஒண்ணும். வெள்ள விஷயத்துக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. நீ எதை கேட்க வரணும் அது மேல கேளுங்க. அதிகமா இதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்ல முடியும். சரி.